السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد الله الذي نصلي ونسلم على رسول أما بعد. الحمد لله الله على المتدبر سبحانه وتعالى அத்தாகிய ரமலான் இஜ்திமாவிலே அமர வைத்திருக்கின்றார். வாழும் காலமெல்லாம் வரக்கூடிய ரமலானை இஜ்திமாவிலே கழித்து நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்லத்தில் நசீபுல் ரஹ்மான் அலைஹி விரைவானாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் இறுதி நாளின் அடையாளங்கள் தலைப்பில் பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் சிறிய அடையாளங்கள் நம்மளுக்கு மத்தியில் நடந்த சிறிய அடையாளங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளுக்கு மத்தியில் 50 அடையாளங்கள் நம்ம முடிச்சிட்டோம். அடையாளம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் 50 அடையாளங்கள் நம்ம மத்தியில் முடிச்சிட்டோம். அடுத்து இன்னைக்கு 51வது, அதை நேற்று ஒரு அடையாளத்தை நான் விட்டுருப்பேன். என்னன்னு சொன்னால் இடையில சொல்லிட்டே வரும், அடையாளம் விட்டுருச்சு. 36வது நினைக்கிறேன், 36வது 4வது. என்னன்னு சொன்னால் நமக்கு மத்தியில் அறிஞர்கள் வஃபாத் ஆயிடுவாங்க. நல்ல ஒரு போற்றுதலை பார்க்கக்கூடிய நல்ல அறிவுள்ள அறிஞர்கள் அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டு, அதாவது இஸ்லாம் சார்ந்தவங்க மட்டும்தான் இல்லை, குரான் படித்தவங்க மட்டும்தான் இல்லை, அது அறிவுள்ள அறிஞர்கள். ஒரு பொதுவான சார்ந்த சயின்டிஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பொதுவான அறிஞர்களும் இறந்து போய் அந்த இடத்துக்கு என்ன சொன்னால் முட்டாளான அறிஞர்கள் வருவாங்க. அந்த ஃபீல்டை பற்றி அவனுக்கு அறிவே இருக்காது, அந்த ஃபீல்டு அவனுக்கு என்ன தெரியாது. அவங்க அத்தானுடைய ஒரு சூழல், அதுக்கப்புறம் அவனுடைய இந்த காசு பணத்தை யூஸ் பண்ணி வருவான். இது நம்ம என்ன பண்ணோம், இதை விட்டோம். அப்ப இன்னைக்கு 51வது என்னன்னு சொன்னா மஜியு ஜமான் யுஸப்பிஹு ரஜுலுன் முஃமினன் வ யும்ஸா காஃபிரன். அதாவது காலையில ஒரு மனிதன் முஃமினா இருப்பான், காலையில முஸ்லீமா இருப்பான், என்னைக்குமோ முஸ்லீமா இருப்பான். ஆனா அவன் சாயந்தரம் அவன் தூங்கும்போது காஃபிரா மாறிடுவான். என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதிகமான மதமாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு காலம் இருந்துச்சு காஃபிர்ல முஸ்லீம்ல இருந்து காஃபிர்ல இருந்து முஸ்லீமுக்கு மதம் மாறிட்டு இருந்தாங்க. இறுதி காலங்கள் வர வேண்டும்னு சொன்னா முஸ்லீம்களே காஃபிருக்கு, அதாவது மதம், அந்த முஸ்லீம் அல்லாத இந்துஸோ கிறிஸ்டினோ அவங்களுடைய சுய தேவைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மதத்தையே மாத்திப்பாங்க. இது சர்வசாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 52வது என்னன்னு சொன்னா ஜுஹரஃபத்துல் மசாஜி வ திபாஹி பிஹா. பள்ளிவாசல் ரொம்ப வீண்வரியம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்படும். அதாவது அடிப்படையா கட்டுறது, ஒரு அழகு கட்டுறதை தாண்டி வீண்வரையா நமக்கு தெரியும், இந்த விஷயம் வீண்வரையம் தான் இது. அந்த மாதிரி பள்ளிவாசல்ல வீண்விரையம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் செய்வாங்க. அடுத்து 53வது ஜுஹ்பரத்துல் புயூத்துல் முதஸ்தைனிஹா. வீடுகள்ல, அதாவது கட்டப்படக்கூடிய வீடை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அலங்காரமா கட்டுவாங்க. அடுக்கடுக்கு மாடிகள் என்ன பண்ணுவாங்க அலங்காரம், அதாவது தேவை கட்டலாம், ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் தேவை கட்டலாம். ஆனா அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அலங்காரமா கட்டுவாங்க. தேவையில்லாத செலவுகள், 1 பெட்ரூம் கட்டுறது 2 பெட்ரூம் கட்டுறது, அதுதானே லக்ஸரியா கட்டுறது பேர்ல ரொம்ப வீண்வரையம் செய்யக்கூடிய விஷயம் என்ன பண்ணுவாங்க வீடுகள்ல செய்வாங்க. அடுக்கு கட்டட மாடிகள் சொன்னா அவங்க மத்தியில அதிகமா வருது. அதுக்கு 54 என்ன சொன்னா கஸீரத்து ஸவாயிக் இந்தல் இக்தரபஸ் ஸாஅத். கியாமத்தால் நெருங்குன அதிகமா இடி மின்னல் நம்மளுக்கு மத்தியில அதிகமா ஏற்படும். இடி மின்னல் நேரம் நடக்கும், இதெல்லாம் வருது தெரியுமா? இதெல்லாம் கியாமத்து அடையாளமா தான் பார்க்கப்படுது. இடி மின்னல் நம்மளுக்கு இது மழை வரும்போது வர்றதுதான். ஆனா அதிகமா வர்றது கியாமத்து நெருங்க அதிகமா மின்னல் தாக்கி வஃபாத்தாகிறது, இடி விழுந்து சேதங்கள் ஏற்படுறது கியாமத்து அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து கஃபீரத்துல் கிதாபு இன்திஷாரிஹா. புக்ஸ் அதிகமா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. தேவைகள் இல்லாத புக்ஸை எழுதி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது காமிக்ஸ் புக்ஸ் இருக்குது, அவங்க மத்தியில இதழ்கள்ல விடுறாங்க, இதெல்லாம் மாசம் மாசம் போடுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத படக்கதை உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் விடுகதை, இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் சார்ந்து உள்ள விஷயம் அல்லாம பொழுதுபோக்கான விஷயத்துல சொன்னா புத்தகம் போட்டு அது மாசம் மாசம் நம்மளுக்கு கைக்கு சேரணும். ரசூல் ஆரம்ப சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு இந்த புத்தக விநியோகம் இலவோ ஆய்வு சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நம்மளுக்கு மத்தியில் இருக்குது. அதிகமா ஒரு அமௌண்ட் கட்டினா போது நமக்கு கொரியர்லயோ போஸ்ட்லயோ நமக்கு மாசம் மாசம் வீட்டுக்கு வந்துடும். இது கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து 56வது இக்திசாபுல் மாலுல் பில் லிசானி வ திபாஹுல் பில் கலாம். அதாவது தான் இருக்கிற பேச்சு திறமையை கூட என்ன சொன்னா மக்கள்கிட்ட சம்பாதிப்பான். தன் இருக்கிற பேச்சு திறமை, அதாவது அது ஒரு பட்டிமன்றம் ஆகட்டும் அல்லது மேடை பேச்சாளர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், இந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இவரை கூப்பிட்டோம்னு சொன்னா நல்லா
பூஸ்டா பேசுவாங்க, மோட்டிவேஷனா பேசுவாங்க சொல்லி அவங்களை கூப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு 10,000 கொடுக்குறது, 15, இதெல்லாம் வந்து கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. நம்மளுக்கு மத்தியில வந்து தீன சொல்றதுக்கும் காசுக்கு வருவாங்க, சாதாரண உலக விஷயத்தை பேசுறதும் காசுக்கு தான் வருவாங்க. காசு தான் நம்ம வேலை. இது கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவா விஷயங்களை சொல்றேன், யாரையும் நினைச்சுக்காதீங்க. அடுத்து வந்து இன்திஷார் குத்துபுல் கைர் குர்ஆன், குர்ஆன் அல்லாத, அதாவது குர்ஆனுக்கு நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னவாங்கன்னு சொன்னா, குர்ஆனுக்கு தானா தஃசீர் எழுதுறது, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி என்ன சொன்னா, இது என்னுடைய குர்ஆன், இது என்னுடைய தஃசீர் சொல்லி இப்ப பிஜேல எழுதுறதா செய்யறாரு, அவருக்கு ஒரு தஃசீர் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு மத்தியில நம்ம சர்வசாதாரணம் பார்க்கப்பட்டுரும். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் இதை கியாமத் அடையாளமா பார்க்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நம்பி இருப்பாங்களா? நம்பி இருப்பாங்க. ஆனா எப்படி சாத்தியமா யோசிச்சிருப்பாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லிட்டீங்க, ரசூலுல்லாஹ் நீங்க விளக்க சொல்லிட்டீங்க, இத்தனை பேர் இருக்கிறப்ப எப்படிங்க யோசிச்சது? சர்வசாதாரணமா இருக்குது. தனக்குத்தானே என்ன சொன்னா குர்ஆனுக்கு விளக்கம் ஏற்றி என்ன சொன்னா அதை விநியோகம் செய்வாங்க ஈஸியா சொல்றாங்க. அடுத்து 58வது என்னன்னு சொன்னா, அஸ்ஸமானு தஃஸீரு ஃபில் குர்ஆத்தில் ஃபுகஹா வல் உலமா, ஆலிம்கள் ஃபுகஹாக்கள் வஃபாத் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மேல பார்த்தது என்னன்னு சொன்னா அறிஞர்கள் வஃபாத் ஆகுவாங்க, அவங்க இடத்துக்கு முட்டாளான வருவாங்க. வரப்பு இந்த காலம் என்ன சொன்னா ஆலிம்கள் ஃபுகஹாக்கள் வஃபாத் ஆயிடுவாங்க. ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா புது புது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் வரும். நம்மளுக்கு வந்து அட்வான்ஸா டெக்னாலஜி வளர வளர எல்லா நம்மளுக்கு வந்து கேள்வி அதிகமாகும். ஆனா அதை பத்தி தெளிவா கொடுக்குற ஃபுக்ஹாக்கள் குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. இது கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து 51வது என்னன்னு சொன்னா அத்தமாசுல் இல்மு இன்தல் அஸ்கார், அதாவது அசாகிர், அதாவது என்னன்னு சொன்னா சிறிய வாழ்க்கை இல்ம தேடுவாங்க. என்னன்னு சொன்னா அவன் எந்த கல்வியுமே படிச்சிருக்க மாட்டான், அவங்க அதை பத்தி நாலேஜே இருக்காது. ஆனா நம்ம சொன்னா அவன் சிறிய வயசுல சில விஷயங்களுக்கு பொறுப்புக்கு வர்றது, அதாவது பக்குவம் அடைஞ்சு இல்மு இருந்து வர்றது வேற. சும்மா காசு பணத்தை யூஸ் பண்ணியோ, தன்னுடைய அத்தானுடைய பவரை யூஸ் பண்ணியோ, கட்சியினுடைய பவரை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி என்ன சொன்னா பொறுப்புக்கு வந்து உட்கார்ந்து என்ன எப்படி அதை வழிநடத்துனே தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். இது கியாமத் அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து 60வது என்னன்னு சொன்னா மௌத்துல் ஃபஜா, திடீர் என்னமோ நம்ம மத்தியில் அதிகமா ஏற்படும். அதாவது ஒரு மௌத்துன்னு சொன்னா என்ன, திடீர் மருத்துவம் அவங்கள்ட்ட பாதுகாப்பு தரும். மௌத்துன்னு சொன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு மத்தியில ஒரு உடம்பு சரியில்லாம வந்து அது வந்து ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு மத்தியில் அது பாவம் மன்னிப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம இருந்து நம்ம வஃபாத் ஆகிறது இயல்பா இருந்துச்சு ஆரம்ப காலத்துல, அதுதான். ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து இப்பதான் நம்மள்ட்ட சிலாங்களோட போயிருப்பாரு, பசுகளோட போயிருப்பாரு, படுத்து தூங்குவாரு, 8 மணிக்கு திரும்பி அவரை பத்தி பள்ளிவாசல்ல மௌத் அறிவிப்பு செய்வாங்க. இந்த மாதிரி திடீர் மரணவங்க அவங்க மத்தியில அதிகமாகி போயிருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் நம்ப தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் சொல்றதை காஃபிர்களே நம்புவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா, இந்த விஷயத்த ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல சொல்லிட்டாங்க, ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, சம்பவத்துல சொல்லியிருக்காங்க. இதே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா காஃபிர்களே என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் என்ன இருக்குன்னு சொன்னா, அபு உமையா இருக்காங்க தெரியுமா, அபு உமையா இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு விரோதி. உமையா வந்து பெரிய விரோதி தான். இந்த உத்துபா, ஷெய்பா, அபூஜஹல் இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப தொந்தரவு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்போ இஸ்லாத்தியத்தையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் யாருன்னு சொன்னா பிலால் நாயகம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எஜமான். அப்போ ஒரு சம்பவம் வருது. என்னன்னு சொன்னா எதுக்கு சொல்ல வருதுன்னு சொன்னா இந்த விஷயத்த நம்ம யோசிக்கணும். இவ்வளவு இப்படி எனக்கு சஹாபாக்கள் காலத்தை சொல்லவும் புதுசா தெரிஞ்சிருக்கு. ஆனா இது சஹாபாக்கள் இல்ல, சஹாபாக்களை தாண்டி யாருக்கு சம்பளம் இதை காஃபிர்களுமே நினைச்சேன், ரசூலுல்லாஹ் வார்த்தை காஃபிர்களுமே நம்புவாங்க. அப்போ இந்த உமையா பின் ஹலஃப் இருக்காருல்ல, உமையா பின் ஹலஃபும் சஅத் இப்னு முஆத், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் யாரு ஃப்ரெண்ட்ஸ். இஸ்லாம் ஏத்துக்கல, சஅத் எல்லாம் இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. உமையா பின் ஹலஃப் என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் வந்து எங்க போயிட்டாங்க, ஒகான இதா மர்ரல் பில் மதீனா நஸரல் சஅத், மதீனாவை கடந்தா உமையா வந்து மதீனாவை தாண்டி ஷாமுக்கு போறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வியாபார பயணத்தை அமைச்சிட்டாங்கன்னு சொன்னா எங்க தங்குவாரு உமையா, சஅத் வீட்டை தங்குவாங்க. சஅத் அவங்க மக்காவுக்கு வந்து யார் வீட்டை தங்குவாங்க, உமையா வீட்டை தங்குவாங்க. இது வழக்கமா இருந்துச்சு. என்னதான் இஸ்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு மத்திய என்ன இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பு உறுதியா இருந்துச்சு. அது தாண்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஃபலம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா, ரசூலுல்லாஹ் வந்து எங்க போயிட்டாங்க, மதீனாவுக்கு போனக்கப்புறம் இன்தலக சஅத் முஅத்தமிரன், என்ன பண்றாரு சஅத்
உம்ரா செய்யறதுக்கு என்ன பண்றாருன்னு சொன்னா மக்காவுக்கு வராரு. யாரு சகதியெல்லாம் இருக்காங்க, சகதியெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் போய் என்ன காபாவை பார்த்துட்டு வருவோமே. அதாவது உம்ரா ஹஜ் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துச்சு, கடமையாக்கப்பட்டதான் ரசூலுல்லாஹ் காலத்துல. அப்போ காபாவை பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க சகதியெல்லாம் அப்படியே மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போக சொன்னா ஃபனஸல யார் வீட்டை போய் தங்குவாங்க, அப்போ உமையா வீட்டை போய் என்ன பண்ணாங்க சகதியெல்லாம் தங்கினாங்க. தங்குற சமயத்தை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஃபகால அலி உமையா, சகதியான உமையா என்ன சொல்றாங்க, உமையாவே உந்தூர் அலி சாஅத்தன் கல்வத்தன் லஅல்லி உந்தூர் முஅத்தமிர், என்ன பண்ணுவேன் நானு, எனக்கு ஒரு தனிமையா இடம் ஏற்பாடு பண்ணி கொடு, எனக்கு ஒரு தனியா ஒரு டைமிங் சொல்லு, இந்த டைம்ல யாருமே காபா பக்கம் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா காபா சிலைகள்லாம் இருக்கும்ல, அழிச்சாட்டை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஜாஹிலியா விஷயம் செய்வாங்க, இந்த மாதிரி விஷயமே இல்லாத ஒரு டைமா பார்த்து கூட்டிட்டு போவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு சொன்னா சகதியல்லாஹு யார்கிட்ட கேட்கிறாங்க, உமையாட்ட கேட்கிறாங்க. சரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு, என்ன பண்றாருன்னா உமையாவை கூட்டிட்டு போறாரு. உமையா என்ன பண்றாரு, கூட்டிகிட்டு போய் என்ன பண்றாருன்னு சொன்னா அப்ப அப்படியே தவாப் செய்ய வைக்கிறாங்க. யார் ஸ்பாட்டுக்கு வந்துடுறான்னு சொன்னா அபூஜஹல் வந்துடுறான். யார் வந்துடுறான், அபூஜஹல் வந்து பாக்குறான். இவன் எவனோ இங்கே பார்த்த மாதிரி ஆச்சு, சகதியல்லாஹ் பாக்குறான். பார்த்துட்டு லக்கீஹுமா யாரு, அபூஜஹல், அதாவது நடு பகல் தான் போறாங்க, வெயில் உள்ள டைம் தான் போறாங்க. அந்த டைம் யார் இருக்க மாட்டாங்கன்னு மதியம் கூட்டு அந்த டைம் யார் இருக்கிறாங்க பார்த்தா அபூஜஹல் கிராஸ் ஆகிறாங்க. கிராஸ் ஆகிற சமயத்துல லக்கீஹுமா யாரை பார்க்க, அபூஜஹல் ரெண்டு பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க ஃபகால யா அப்பா சஃபான் மன் ஹாதா மார்க்க, அபு சஃபான் உனக்கு என்ன ஆச்சு, யாரே தெரியுமா இவங்களாம், நம்ம கடவுளை விட்டுட்டு போனாங்க இவங்களாம், நீ இவரை கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொன்னா சகதியல்லாஹ் போய் சவுண்டு போடுறாங்க. சகதியல்லாஹ் சத்தம் இல்ல, யார் சத்தம் போடுறா, உமையாவ அபூஜஹல் சத்தம் போடுறான். அப்போ ஃபகால ஹாதா சஅத், அவன் இதான் சஅத் பாயுங்க அப்படின்னு சொல்லி சகதியோட பிரச்சனை ஃப்ரெண்டு தான் விடுங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா, உமையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சொன்னா ஃபகால லஹு அபூஜஹல் சொல்லு லா அரா ததூஃபு பி மக்கத் ஆமின், நீ வந்து சதாமத்தா நீ என்ன பண்ற, நீ வந்து இவ்வளவு பாதுகாப்பா காபாவை தவாப் செய்யறதுனால பார்க்க முடியல, இதெல்லாம் பார்க்கவே கூடாது, இதெல்லாம் எப்படி பார்க்க இருக்க முடியுது, நான் இருக்கும்போது நீ எப்படி என்ன பண்ணலாம், நீ வந்து தவாப் செய்யலாம் சொல்லி கோவப்பட்டு கத்துறாங்க. கத்தக்கூடிய சமயத்துல என்ன பண்றான்னு சொன்னா நீ மட்டும் அபா சஃபான் கூட இல்லைன்னா, உமையா கூட இல்லைன்னு சொன்னா நீ சலாமத்தா வீடு போய் சேர மாட்ட, உன்னை எங்க அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டுன்னு சொல்லி அபூஜஹல் சொல்றாரு. அபூஜஹல் சொல்றத பார்த்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஃபகால் சகதன் ரஃபா சௌது, சகதியல்லாஹ் அவங்க எங்க இருக்கிறாங்க, மக்கால இருக்கிறாங்க. அடிச்சு போட்டாலும் யாரும் கேட்க வழி கிடையாது, ஏன்னா காஃபிரோட அடிச்சாட்டி அதிகமா இருக்குது. ஆனா இவங்க உடனே சவுண்ட் விட்டுறாங்க, ஏய் நான் யாரு தெரியுமா, நீ என்ன அடிக்கிறதாக என்ன பண்ணா சவுண்ட் விடுறாங்க. ஏன்னா எப்படி திருப்பி பேசுறாங்கன்னா, நீ என்னைய அடிச்சேன்னு சொன்னா நீ மக்காவுக்கு கிராஸ் மதீனா கிராஸ் ஆகாம நீ சலாமத்தா கிராஸ் ஆக மாட்ட, பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய சமயத்தை பார்த்தோன்னு யாரு பக்கத்துல இருந்த உமையா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அது என்னோட தலைவர் அவரு. உமையா என்ன சொன்னாரு, தரஃபு சவுத்துக்கு யா சார், ஏன் அபூஜஹல் என்ன பண்ணாது, அபுல் ஹக்கம்ங்க, அபுல் ஹக்கம் என்ன பண்ணாது, நீ சவுண்ட் எல்லாம் விடாதப்பா, அவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோவம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சமயத்து ரசூல்லா, டேய் நீங்களா ரொம்ப ஆடுறீங்க, நீங்களா என்ன ரசூல்லா சொல்லி கேட்டிருக்கேன், நீங்க எல்லாம் கூட என்ன பண்ணுவீங்க கொல்லப்படுவீங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ சொன்னது யாரு, ரசூல்லா கூட டேரக்டா சொல்ல கிடையாது, சகதியல்லாஹ் ஒரு கோபத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாம் ரொம்ப ஆடிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கடா, ரசூல்லா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு, ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஆனா உங்களைய போட்டு தள்ளுவோம், உங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம் உட்காத்திடுவாங்க, உங்களை என்ன கொலை பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க, முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும், அந்த உண்மையா என்ன பண்ணணும், சும்மா சொல்றேன் போய் சொல்றேன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கையே இஸ்லாத்துல நம்பிக்கையே இல்லையே, இஸ்லாத்து மேல நம்பிக்கையே இல்லை, ரசூலுல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணணும், அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அப்படியா, அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா மக்காவா மதீனாவா அப்படின்னு கேட்கிறான். மக்காவையே கொள்வாங்க, நீ மக்கா வந்து கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா, உமையா கேட்கிறா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னா அவங்க கொல்லப்படுவாங்களா, எங்க போய் கொல்லப்படுவாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.